Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு தமிழ் தகுதி தேர்வினுடைய ஓசை 3 தாங்க. So நம்ம ஆல்ரெடி திருக்குறள்ல எத்தனை இயல்கள் இருப்பதா பார்த்திருந்தோம். போன வீடியோல 9 இயல்கள் இருப்பதா பார்த்திருந்தோம். அந்த 9 இயல்கள்ல இந்த 3 பால்களா பிரியுதுல திருக்குறள்ல அந்த 3 பால்கள்ல அறத்துப்பால்ல 4 இயல்களும் பொருட்பால்ல 3 இயல்களும் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய காமத்துப்பால்ல 2 இயல்களும் இருக்கும். அதாவது அரசியல், ஊழலியல், அங்கவியல், கலவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இயல்கள். அப்போ அறத்துப்பால்ல 4 இயல், பொருட்பால்ல 3 இயல், இன்பத்துப்பால்ல 2 இயல். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துடும்? 9 இயல். அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதிகாரங்கள் எத்தனை இருக்கிறதா பார்த்தோம்? 133 அதிகாரங்கள் இருப்பதா பார்த்தோம். அதில் அறத்துப்பால்ல 38 அதிகாரங்களும் பொருட்பால்ல 70 அதிகாரங்களும் இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்களும் இருக்கு. ஸோ இருப்பதிலேயே பொருட்பால்ல தான் அதிகாரங்கள் அதிகம், 70 அதிகாரங்கள். அறத்துப்பால்ல அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் 38 அதிகாரங்கள், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்கள். அப்போ எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குன்னு உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 38, 70, 25, 4, 3, 2 இயல்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மொழிகளில் இதுவரை திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 100 மொழிகளுக்கும் மேலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ சரியாக சொல்ல போனால் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ திருக்குறளை 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருந்தாலும் இந்த 3 மொழிகளில் மொழிபெயர்த்தவர்களுடைய பெயர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், ஜியு போப் அவர்கள் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா 1886 வருடம் ஜியு போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமா முனிவர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிரவுல் அப்படின்ற ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் 107க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் லத்தீன், ஆங்கிலம், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர்களுடைய பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கான இந்த நோட்ஸை மறக்காம எடுத்து வச்சுட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை. தேங்க்யூ.